பொங்கல் தொகுப்புகள் கரும்பு மட்டும் கொடுக்குறீங்க, ஏன் தேங்காய் கொடுக்கக்கூடாதா? இலவசமாக விஷம் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா நாங்கள்லாம் வரிசையாக போய் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். ஆனால் அரசாங்கமே முன்னின்று நம்ம பண்பாட்டை சிதைக்கின்ற வகையில் விதத்தில் எங்களை அந்த குரங்குகள் மாதிரி கையேந்து வச்சுட்டிங்களே, இது நியாயமா? அமலாக்கத்துறையே என்ன சொல்லிட்டாங்க, தவறு நடந்துருச்சு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கின்றோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிலம் கெடுது, நீர் கெடுது, ஆகாயம் கெடுது, காற்று கெடுது, நெருப்பை மட்டும் நெருங்க முடியல. எதுக்காக மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இங்கே சிவப்பு கம்பளை விரிச்சு விடணும்? அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நாம் பாயில் படுத்து நோயில் சாகணும்னா உலகத்தினுடைய குப்பை தொட்டியா தமிழ்நாடு? நொய்யல் ஆறு செத்து போச்சு, கொடுமணல் நாகரீகம் மறைஞ்சு போச்சு. சென்னையில் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறது திருப்பூரினுடைய சாயக்கழிவு. மொத்த மக்கள் தொகையில் 60% நாங்கள் இருக்கிறோம். பத்ம விருதில் எத்தனை பேர்த்த கொடுக்குறீங்க? அதில் என்ன பணமாக கொடுக்குறீங்க? ஒரு காகிதத்தை சுருட்டி தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறீங்க. விவசாயிகளுக்கு இனிமேல் பருவமழை கிடையாது, புயல் மழை தான் அப்படின்னு சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்திட வேண்டும். ஆட்சியாளர்கள் பயந்து போயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. போலி பொருளாதார நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரத்தினுடைய அடிப்படையில் தான் நிர்ணயம் பண்ணுறேன். சரிபாதி லாபமாக வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிருங்க. அதுக்கு பின்னாடி எதுக்கு எங்களுக்கு இலவசம்? அடிப்படை தகுதி எழுத படிக்க தெரிஞ்சா போதும். எதுக்கு பட்டதாரிகள் அங்கே போய் அத்தனை பேர் போட்டி போடுறாங்க? கைகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டேனியல் ராஜா. நாம் இன்று உரையாட போகும் சிறப்பு விருந்தினரை பற்றி பெரிய அறிமுகங்கள் எதுவும் தேவையில்லை. நீங்கள் பலமுறை ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். சமூகத்திற்கான பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்பதில் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர் தமிழ்நாடு கல் இயக்கத்தை சார்ந்த ஐயா நல்லசாமி அவர்கள். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்னும் சில தினங்களில் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு திருவிழா. பொதுவாக சங்க இலக்கியங்கள் என்றாலே கொண்டாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது. சங்க இலக்கியங்களில் அதில் குறிப்பாக கல்லிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் அது சார்ந்தவர் என்பதால் பொங்கல் பண்டிகை, திருவிழா, கல் இவைகளை ஒற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரை பெயர். பொங்கல் திருநாள்ங்கிறது தமிழர் திருநாள், அறுவடை திருநாள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல்லுங்கிறது 6 மாத பயிர். ஆடியில் நடவு நட்டு தையில் அறுவடை பண்ணி விளைஞ்சதை பொங்கலிட்டு விருந்து படைப்பது தான் அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள். நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் அது மாறி போனது. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். அன்றைக்கி மாடுகளை வச்சு தான் நாம் உழவு ஓட்டினோம். இன்றைக்கெல்லாம் டிராக்டர்கள் வந்துடுச்சு. அதனால் அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போய் இன்றைக்கி கழனிகளில் நடந்த அந்த விழா இன்றைக்கி கல்வி நிறுவனங்களில் நடத்தக்கூடிய அளவுக்கு மாறிப்போச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை திருநாள்னா விளைவித்தவன் விளைந்ததை அறுவடை செய்து பொங்கலிட்டு விருந்து படைப்பது அறுவடை திருநாள். அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி அரிசியிலிருந்து சர்க்கரை, கரும்பு வரல கையேந்தி பணத்தை கையேந்தி வாங்கி பொங்கலிடுவது என்பது அந்த விருந்தோம்பலை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் கருதுகின்றோம். கையேந்துவது என்பது கூடவே கூடாது. ஒரு உழவனை பற்றி வள்ளுவர் பதிவு செய்கின்றார். இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அவங்களுடைய கையில் இன்றைக்கி பொங்கல் தொகுப்புங்கிற பேரில் பொருட்களையும் பணத்தையும் திணிப்பது என்பது உழவு தொழிலையும் உழவர்களையும் விருந்தோம்பல் பண்பையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இதை எதிர்க்கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க, விவசாய சங்க தலைவர்கள் வரவேற்கிறாங்க. பொங்கல் தொகுப்புகள் கரும்பு மட்டும் கொடுக்குறீங்க, ஏன் தேங்காய் கொடுக்கக்கூடாதா? பழம் கொடுக்கக்கூடாதா? பிற பண்டங்கள் கொடுக்கக்கூடாதா? இப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு உழவர்களாகிய எங்களுடைய நிலை தாழ்ந்துருச்சு. இப்போ என்ன நிலைமைன்னா, சுதந்திர இந்தியாவில் 77 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய நிலை என்னன்னா,
அந்த இடத்துல இலவசமாக விஷ விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா நாங்கள்லாம் வரிசையாக போய் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு மூளைச்சலவை நாட்டில் நடந்திருக்கின்றது. இல்லைங்க, இப்போ பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே விவசாயிகள் தான் அதனுடைய நாயகர்களாக பார்க்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இதை தாண்டி, அதாவது ஒரு அரசு வந்து விவசாயிகளுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரு பொங்கல் என்று ஒரு பரிசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எதை கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன ஆரோக்கியமாக இருக்கீங்களா? என் தலையில் உங்கள் தலையில் 1 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. கடன் வச்சுருக்காங்கல்ல, கடனை கட்ட முடியல, நிலைமை மோசமாக இருக்குது. இந்த நிலைமையில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறதுக்கு, அதை வாக்கா மாற்றுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நாங்கள் சுமத்துறோம். எது கொடுக்குறீங்க? நாங்கள்லாம் படைக்கும்போது இயற்கையாக உணவு தேடி உண்ணக்கூடிய வாழக்கூடிய ஒரு படைப்பு, பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய படைப்பு அல்ல. அதாவது உங்களுக்கு தெரியும், குரங்கு ஒரு வன விலங்கு, வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, இயற்கையாக தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பு. இந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள்லாம் என்ன பண்ணினாங்க, தொடர்ந்து அந்த குரங்குகளுக்கு உணவு தீனி போட்டு வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு, இன்றைக்கி குரங்குகள்லாம் வனத்தில் இயற்கையாக உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த மலைப்பாதையினுடைய 2 மருங்கு பார்த்தீங்கன்னா இப்படி கையேந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி சுதந்திர இந்தியாவில் 77 ஆண்டுகளுக்கு பின்னாடி எங்களை அந்த குரங்குகள் மாதிரி கையேந்து வச்சுட்டிங்களே, இது நியாயமா? தேவையற்ற இலவசங்களை ஏன் முன்னிறுத்துறீங்க? யார் முன்னிறுத்தி சொன்னால்? இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு வேட்டி கொடுக்குறீங்க, ஒரு சேலை கொடுக்குறீங்க. அதாவது அந்த கொடுக்கக்கூடிய வேட்டியினுடைய விலை எவ்வளோ போகும்? 50 ரூபா போகும். இல்ல, அது நம்ம அப்படி பார்க்குற ஒரு பக்கத்தில் நெசவாளர்களுக்கான நம்ம அப்படி பார்க்கல. இல்லை அப்படியெல்லாம் கூட எப்படி இருந்தாலும் நாங்கள் உடுத்தி தான் ஆகணும். நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம், நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க. அதாவது அதனுடைய அந்த திட்டமிடலுடைய விளைவு வெளிப்பாடு பார்க்கணும். ஒரு திட்டமிடும் போது ஒரு ஆட்சியாளன் அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கணம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நீங்கள் பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு வேட்டி கொடுக்குறீங்க, அந்த வேட்டி 50 ரூபா மதிப்பு போகும். இப்போ மருத்துவமனையில் புண்ணு கட்டுற துணிக்கு அந்த துணிக்கு வேறுபாடு இல்லை. இன்றைக்கி வந்து கிராமத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து சாதாரணமாக கூலி வந்து 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரல தினக்கூலி கிடைக்குது. அந்த ஒரு நாள் கூலி இழந்துட்டு வரிசையில் நின்று வாங்கிட்டு போகிறாங்களே, அதனால் விளைகின்ற நன்மை என்ன? அந்த பயனாளிக்கு இழப்பு 450 ரூபா. 500 ரூபா கூலின்னு குறைஞ்ச கூலியே வைங்க, 450 ரூபா இழப்பு, 50 ரூபா ஆதாயம். 450 ரூபா இழந்துட்டு 50 ரூபா வாங்கிட்டு போகிறேன். இதையெல்லாம் திட்டமிடல் வேண்டாம்? திட்டமிட்டு பார்க்க வேண்டாமா? ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க வேண்டாமா? இல்ல, நீங்க சொன்னது போல நன்மையும் தீமையும் பார்த்து அறிய வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. ஒரு பொங்கல் திருநாள்ல அனைத்து மக்களும் புத்தாடை அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் தானே சேலையும் வேட்டியும் கொடுக்குறாங்க. அப்படியே நீங்க பார்க்கணும். இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி 8 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. எங்களுக்கு வந்து தூண்டில் கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. இது எங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். ஒரு உழவனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, என்ன பதிவு பண்ணுறாரு? இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அவர்களுடைய கைகளில் திட்டமிட்டு திருவோட்டை இப்படி திணிக்கலாமா? இதா பகுத்தறிவு? இதா மக்கள் நலன்? குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு. ஒரு ஆட்சியாளனை பற்றி சொல்லும்போது குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். ஆனால் இப்படியெல்லாம் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி செயல்படுத்தி வந்தால், குடிமக்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் சவால் விடுத்து வந்தால், ஒட்டுமொத்த உலகம்
பின்னாடி வந்து அணிவகுத்து நிற்காது. ஒட்டுமொத்த உலகம் காரி துப்பும். திருவண்ணாமலையில சிப்காட்காக நிலம் எடுக்கும்போது விவசாயிகளோடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் மாவட்டம் ராமநாயக்கம் பாளையத்துல கண்ணையன் கிருஷ்ணன் சொல்லிட்டு 2 விவசாயிகள் மீது சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்கலாம்? அந்த சமன் அனுப்புனது ஏதோ தவறாக வந்துருச்சு. அந்த தவறை திருத்திக்கிட்டாங்க. அதை அதிகமாக நாம் விவாதிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. ஒரு தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இதுவரையில் பிறக்கலை, இனிமேல் பிறக்க போகிறதில்ல. தவறை உணர்ந்து தன்னை திருத்தி கொண்டால் அவன் சான்றோன். அதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையலார் கண்ணும் குழல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறையே என்ன சொல்லிட்டாங்க, தவறு நடந்துருச்சு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கின்றோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் நில எடுப்பு சொல்கிறீங்களே, இன்றைக்கி வந்து நாமக்கல்லில் சிப்காட்டுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை, மற்ற இடங்கள். எங்கள் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தெரியில் சிப்காட் கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கரில். அது வந்ததனுடைய விளைவு என்ன தொழில் வந்தது தெரியுங்களா? மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரித்து விட்டுருக்காங்க. அதிகமான தொழில் அப்படிப்பட்ட தொழில்கள் தான் அங்கே இருக்குது. அதனால் அந்த நிலம் கெடுது, நீர் கெடுது, ஆகாயம் கெடுது, காற்று கெடுது. நெருப்பை மட்டும் நெருங்க முடியல. அந்த ஒன்று தான் பாதுகாப்பாக இருக்குது, நெருப்பு மட்டும்தான். பஞ்சபூதங்களில் 4 வந்து என்ன செய்தின்னு கேட்டுட்டோம். அதனுடைய விளைவு வெளிப்பாடு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் குடிக்கிற தண்ணி கிடையாது, மாசுபடுத்தப்பட்ட நீர். எல்லாம் வெளியிலேருந்து தான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே விவசாயமெல்லாம் முடங்கி போச்சு. அந்த தண்ணி எடுத்து பயிர் பண்ணால் பயிர் காயுது. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா நோய், குறிப்பாக புற்றுநோய். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சிற்றூருக்கு போனீங்கன்னா, ஒரு வருவாய் கிராமத்தில் அந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 1000 பேர்த்தில் ஒரு 100 பேர் 200 பேருக்கு கேன்சர் நோய். இது கூடிக்கிட்டே போகுது. எனக்கு தெரியும் ஈரோட்டில் புற்றுநோய்க்குன்னு ஒரு தனியாக ஒரு மருத்துவமனை இருந்ததில்லை. கிட்டத்தட்ட 10 மருத்துவமனைகள், புற்றுநோய் மருத்துவமனைகளை உருவாயிருக்குது. அதே மாதிரி மகப்பேறு மருத்துவமனை முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு தான் மருத்துவமனை இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா IVF, மால்டனேக்க மருத்துவமனைங்கிறாங்க, வாடகை தாய்ங்கிறாங்க, சோதனை குழாய்ங்கிறாங்க, கருவூட்டு மையம்ங்கிறாங்க, ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு கொண்டா 10 லட்சம்ங்கிறாங்க. இப்படிப்பட்ட மருத்துவமனைகள் ஈரோட்டில் 25 இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிப்காட்டு முதன்மையான காரணம். அதாவது எதுக்காக மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இங்கே சிவப்பு கம்பளை விரித்து விடணும்? என்ன உலகத்தினுடைய குப்பை தொட்டியா தமிழ்நாடு? நீங்கள் கருப்பு துணி போட்டிருக்கீங்க, நான் பச்சை துண்டு போட்டிருக்கிறேன். இதுக்கு சாயப்பட்ட நம்ம நாட்டில் இருக்கட்டும். ஏற்றுமதியின் பொருட்டு ஆயத்த ஆடைகள் தயாரிப்பதற்கு இங்கே எதுக்கு சாயப்பட்டுற? இங்கே எதுக்கு தோளால? நம்ம தேவைக்கு இருக்கட்டு. அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம பாயில் படுத்து நோயில் சாகணும்னா உலகத்தினுடைய குப்பை தொட்டியா தமிழ்நாடு? இந்த புரிதல் வேண்டாம். சரி, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்க, சுத்திகரிப்பு நிலையம்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அது சுத்திகரிப்பு நிலையம் போட்டு சுத்திகரிக்க முடியும்னா மேலை நாடுகளில் வச்சுருந்துருப்பாங்கல்ல அந்த தொழிலை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இயந்திரங்களை பூரா அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரியும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து அந்த நீண்ட இலை பருத்தியெல்லாம் கிடைக்குது. ஏன் அவங்க நாட்டில் வச்சுக்கல? ஏன் நம்ம தலையில் கட்டுறாங்க? அவங்க நிலத்தை, நீரை, காற்றை, ஆகாயத்தை, உடல்நலத்தை கெடுத்துக்க விரும்பலை. அதனுடைய வெளிப்பாடு வளரும் நாடுங்கிற பேரில் அந்நிய செலாவணி ஈட்டோணுங்கிற நோக்கத்தில் இப்படி வந்து அந்த தொழில்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளை விரிச்சு விட்ருக்குறோம். திருப்பூரில் ஆயத்தாடை தொழில் உங்களுக்கு தெரியும். நான் சிறுவனாக இருந்தபோது திருப்பூர் போவோம். அப்போ பல்லட வட்டத்தில் ஒரு வருவாய் கிராமம் திருப்பூர், இன்றைக்கி மாநகராட்சி. காரணம் ஆயத்தாடைகள் தயாரிப்பு. ஆண்டுதோறு 30,000 கோடி அளவுக்கு அந்நிய செலாவணி திருப்பூர் ஈட்டி கொடுக்குது. நான் மறுக்கலை. நொய்யல் ஆறு செத்து போச்சு. கொடுமணல் நாகரீகம் மறைஞ்சு போச்சு. அந்த நொய்யலா தண்ணி வேண்டாங்கிறாங்க. அந்த ஒரத்துப்பாளை அணை, அதிலிருந்து ஒரு 20,000 ஏக்கர் பாசனம் கரூர் மாவட்டத்தில். அந்த விவசாயிகள் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ, தண்ணி திறந்துடாதீங்க, திறந்த கால்வாயில் விட்டீங்கன்னா அங்கே நிலம் நீர் எல்லாமே கெட்டு போயிரு, வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி அணையில் தேக்கிறதில்ல, திறந்து விட்டுறாங்க. அது நேராக வந்து காவிரியில் கலக்குது.
ஒரு பகுதி வீரான் ஏரிக்கு வருது, இன்னைக்கு சென்னைக்கு குடிநீராக வருது. சென்னையில் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறது திருப்பூரினுடைய சாயக்கழிவு, அதை மறந்துடாதீங்க. அதாவது முதல்ல அங்கே இருக்கிறவங்க பாதிக்கிறாங்க, காலப்போக்கில் நீங்களும் பாதிப்பீங்க. இதுதான் உண்மை, எது யதார்த்தம். இந்த உலகம்ங்கிறது என்னுடைய உடல் மாதிரி. அதனால தான் ஒரு உலகம், ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம்ங்கிறாங்க. இந்த இடத்துல அடிபட்டா இங்கே நெறிகட்டுதல்ல. சென்னையில் இருக்கக்கூடிய கடலில் இங்கேயே இருக்கா? உலகத்தை சுற்றி வருது. நீங்கள் நான் விடக்கூடிய மூச்சுக்காற்று இங்கேயே இருக்கா? உலகத்தை சுற்றி வருது. அதனால் உலகத்தில் எந்த பகுதி எங்கே பாதிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கும். இன்றைக்கி உக்ரைன் விழக்கூடிய குண்டு, அதே மாதிரி அங்கே பாலஸ்தீனத்தில் விழக்கூடிய குண்டு ஒட்டுமொத்த உலகை நாளைக்கு பாதிக்கும். இன்றைக்கி நேரடியாக அவங்கள பாதிக்குது, காலப்போக்கில் நம்மையும் பாதிக்கும். இப்போது என்னுடைய உடலில் இருதயம் கெட்டு போச்சுன்னா அந்த இருதயத்தை மட்டும் எடுத்து புதைக்கிறதில்ல, எரிக்கிறதில்ல. நன்றாக இருக்கக்கூடிய பிற உறுப்புகளை சேர்த்து தான் எரிக்கிறோம், புதைக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு. யாரும் தப்ப முடியாது. இதை உணர்ந்து செயல்படும். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போல பல்வேறு சங்கங்கள் இருக்குது, விவசாயிகளுக்கான சங்கங்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஜாதி சார்ந்து, மதம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதாவது இடஒதுக்கீடு கேட்குறாங்கல்ல. இன்னைக்கு பல கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை எடுக்கும்போது ஜாதி அடிப்படையில் மக்கள் தொகை எடுக்கணும், மத அடிப்படையில் மக்கள் தொகை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு போராடுறாங்கல்ல. ரைட். பத்ம விருது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டினுடைய உயரிய விருது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் குடியரசுத் தலைவர் கொடுக்குறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் மாளிகையில் அந்த விழா வச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாடு விவசாய நாடு தானே, விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு தானே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது மணிமேகலை பதிவு. உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்கள். இன்றைக்கி மக்கள் தொகையில் 60% நாங்கள் விவசாயிகள் இருக்கிறோமல்ல. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள், மொத்த மக்கள் தொகையில் 60% நாங்கள் இருக்கிறோம். பத்ம விருதில் எத்தனை பேர்த்த கொடுக்குறீங்க? 128 பேர் கொடுத்தீங்க. அதில் விவசாயத்துறை சாதனையாளர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அதே நேரத்தில் திரைப்படம்னு வரும்போது சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, துணை நடிகர், துணை நடிகை, குழந்தை நட்சத்திரம், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், கதையாசிரியர், இயக்குனர், இப்படி வரிசை கட்டி கொடுக்குறீங்களே, அந்த அரங்கமே அதிருது. அதே ஒரு குடியானோன்னு கொடுக்கும்போது குண்டூசி தூக்கி போட்டால் விழுற சத்தம் கேட்குதே. ஆக இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இடஒதுக்கீடு கேட்குறாங்கல்ல, கீழொதுக்கீடு மேலொதுக்கீடுங்கிறாங்கல்ல. நாடு விவசாய நாடு, விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆக பத்ம விருது வழங்கலில் விவசாயத்துறை சாதனையாளர்கள் 50% இடம்பெற வேண்டும் என்று வாய் திறந்து சொன்ன அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காங்களா? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சின்னு பாருங்கள். ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் பச்சை துண்டு போட்டுட்ருக்கீங்க? என்ன 60% ஓட்டு எங்ககிட்ட இருக்குது. எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பச்சை துண்டு போடுறீங்களா வெளியே? உண்மையில் உங்களுக்கு விவசாயிகள் மேல் ஒரு அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் பத்ம விருது வழங்கலில் 50% விவசாயத்துறை சாதனையாளராக இருக்க வேண்டும்னு கோரிக்கை வச்சுருக்கணுமில்ல. அதில் என்ன பணமாக கொடுக்குறீங்க? ஒரு காகிதத்தை சுருட்டி தாம்பூலத்தில் வச்சு கொடுக்குறீங்க, தாம்பாளத்தில் வச்சு கொடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாத போனோமா? நாங்கள் என்ன 2ஆம் தர குடிமக்களா? இதுக்கு என்ன பதில்? அப்புறம் எதுக்கு பச்சை துண்டு ஓட்டுட்டு எங்கள்கிட்ட ஓட்டுக்கு வரீங்க? மொத்தத்தில் இன்னைக்கு ஜாதினா பெட்ரோல் ஊற்றுற மாதிரி, மதம்னா மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி, விவசாயம்னா பச்சைவாழை பட்டையில் பற்ற வைக்கிற மாதிரி. ஒன்றும் பண்ண முடியல எங்களால். நானும் 50 ஆண்டுகள் விவசாய சங்கத்திலேருந்து போராடி பார்த்துட்டு ஒரு கோரிக்கை கூட வென்றெடுக்க முடியல. இருக்கு பின்னோக்கியே போயிட்டுருக்குறோம்.
இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி விவசாயிகள் ஒரு படி முன்னாடி வச்சா ஒரு 3-4 படி பின்னாடி வர்றாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. காரணம் இவர் நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இனிமேல் பருவமழை கிடையாது, புயல் மழை தான் அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் சொல்லியிருந்தார். இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் பேசும்போது சொல்லியிருக்காங்க, விவசாயிகளுக்கு அந்த வேலையை அரசு பணியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது சாத்தியக்கூறு இருக்கா, இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வாய்ப்பு இருக்குது என்னமோ தெரியல. அவர் வந்து தான் அதை முயற்சி பண்ணணும். என்னை பொறுத்தளவில் விவசாயிகளுடைய வாழ்க்கைத்தரம் ஒசரணும், வாக்கு சுற்றி கூடணும்னா, விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பாக்கணும்னா சம்பள கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்திட வேண்டும். 2004 விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு. ஆட்சியாளர்கள் பயந்து போயிட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. உடனே MS சுவாமிநாதன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அடுத்த ஆண்டே அந்த குழு அரசிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது. அப்போ பிரதமர் மன்மோகன் சிங் அவர் தலைமையிலான அரசு கிடப்பில் போட்டாங்க. 2014 தேர்தல் வந்தது. இப்போதைய பிரதமர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவோம் சொன்னார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில். அது தேர்தல் அறிக்கையே ஆகும். ஆனால் 10 ஆண்டுகள் முடிய போகுது. அவரும் அந்த அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை. விவசாய கமிஷன் பரிந்துரையில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். எப்படி சம்பள கமிஷன் பரிந்துரை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்துங்க. பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலைன்னு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா, பேனாங்கிற கலப்பை எடுத்து பேப்பருங்கிற விளைநிலத்தில் உழவோட்டி போலி பொருளாதார நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரத்தினுடைய அடிப்படையில் தான் நிர்ணயம் பண்ணுறேன். இது உண்மையிலேயே எங்களை ஏமாத்துகின்ற ஒரு செயல். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. தேங்காய் கொப்பரை கொள்முதல். கொப்பரை வந்து 1 கிலோ 108 ரூபா 60 காசு கொள்முதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த போன வாரத்தில் 3 ரூபா எச்சு பண்ணியிருக்காங்க. 111 ரூபா 60 காசு கொள்முதல் பண்ணுறாங்க. கொள்முதல் ஒழுங்காக நடந்திருந்தா இன்றைக்கி எதுக்கு 84 ரூபாய்க்கு வருது கொப்பரை விலை? இன்றைக்கி 84 ரூபா வெளிச்சந்தை இல்லை. ஆனால் அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறது 111 ரூபா 60 காசு. கொள்முதல் முழு வீச்சில் நடந்திருந்தால் எதுக்கு விலை குறையுது? இந்த இடையில இந்த 84க்குமே இந்த 111 ரூபா 60 காசுக்கு இருக்குதில்ல இடையில, அந்த ஆதாயம் விவசாயிக்கு போகுதா? இல்லை, இடைத்தரகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கு தான் போகுது. சரி, கொள்முதல் பண்ணிங்க. இப்போ 100 லட்சம் டன்னுக்கு மேலே இருப்பு இருக்குது. அதை ஏலத்தில் டெண்டரில் விடுறீங்க. அந்த கார்பரேட்டு தான் எடுக்க போகிறாங்க. எவ்வளோக்கு எடுக்கிறாங்க? 60 ரூபா 65 காசுக்கு எடுக்க போகிறாங்க 1 கிலோ. நீங்கள் கொள்முதல் பண்ணது இருப்பில் இருக்கிறது 108 ரூபா 60 காசு, ஆனால் எடுக்கிறது 60 ரூபா 65 ரூபா. அதை உள்நாட்டிலேயே வந்து அவங்க க்ரஷ் பண்ணி ஆயிலாக மாற்றி தான் சந்தைப்படுத்துகிறாங்க. அப்போ மேலும் விலை வீழ்ச்சி அடையுமே. அப்படி இருந்த கொள்முதல்னால யாருக்கு என்ன ஆதாயம்? என்ன ஆதாயம்? நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். கொள்முதல் பண்ணதை பருப்பை எண்ணெயாகவோ பருப்பாகவோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அது முடியாமல் போனால் இந்த கொள்முதலை கைவிட வேணும். ஆக கொப்பரை கொள்முதல்ங்கிற பேரில் திட்டமிட்டு ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கினத்தை சமுதாயத்தில் புகுத்தக்கூடாதுங்கிறோம். இதெல்லாம் கொடுமையினுடைய உச்சகட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். அதுதான் விவசாய கமிஷன் பரிந்துரை சொல்லியிருக்காங்க. அரசாங்கங்களுக்கு பண்ணைகள் இருக்குது, மத்திய அரசுக்கு பண்ணைகள் இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கு பண்ணைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 49 பண்ணைகளை தமிழ்நாடு அரசு நிர்வகித்து வருகின்றது. அதையெல்லாம் அவங்க வந்து நாங்கள் ஆராய்ச்சி அடிப்படையில் நாங்கள் நடத்துகிறோம், அதனால் வந்து நாங்கள் வந்து சாகுபடி செலவெல்லாம் கணக்கு போடுறதில்ல, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கணக்கு போடுறதில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, 25 பண்ணைகளை ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க, ஆடிட்டே வேண்டாம், தணிக்கையே வேண்டாம். 24 பண்ணைகளை நீங்கள் வணிக நோக்கில் நடத்துங்க. அரசு அதிகாரிகளை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஊதியம் கொடுத்து முட்டுவெளி போட்டு சாகுபடி பண்ணுங்கள். 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்ய என்ன செலவாகுது? 1 குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவென்ன? 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது? துல்லியமாக கணக்கிடுங்க. இதில் சரிபாதி லாபமாக வச்சு
ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிடுங்க. அதுக்கு பின்னாடி எதுக்கு எங்களுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடன், எதுக்கு கடன் தள்ளுபடி, எதுக்கு காப்பீடு, எதுக்கு நிவாரணம், எதுக்கு வருமான வரி விலக்களிப்பு, எதுக்கு பொங்கல் தொகுப்பு, இதெல்லாம் தேவையில்லையே. இல்லை, நீங்கள் சொல்லுற மாதிரி இது இவ்வளோ துல்லியமாக செயல்படுத்துறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம், சாத்தியம். சம்பள கமிஷன் பரிந்துரையை மட்டும் எப்படி நடைமுறைப்படுத்த முடியுது? அப்படின்னா விவசாய கமிஷன் பரிந்துரை என்னாச்சு? ஏன் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு? சென்னையில் உயர்நீதிமன்றம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கழுவறக்கு வேலை 16 காலி பணியிடங்கள், 15,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 5,000 பேர் பட்டதாரிகள். அடிப்படை தகுதி எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். எதுக்கு பட்டதாரிகள் அங்கே போய் அத்தனை பேர் போட்டி போடுறாங்க? சம்பள கமிஷன் படி பரிந்துரைப்படி ஊதியம் இருக்குது. அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவு என்ன ஆச்சு, எங்கே போச்சு? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டு. என்ன ஆச்சு, எங்கே போச்சு? இதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இல்லை ஓனா ஆட்சியில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீதி அரசர் KP சிவசுப்ரமணியம் தலைமையிலான கமிட்டியினுடைய அறிக்கையை வெளியிடுங்க. அதுக்கு பின்னாடி அடுத்த கமிட்டி பற்றி யோசிக்கலாம். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? லட்சக்கணக்கான பேர் வேலைக்கு எடுத்துக்கிட்டு வந்து பதிவு பண்ணாங்கல்ல, அவங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது.